Make Howrah Pay your trusted partner for all your payout needs. தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜோக் டெலிவரி பண்ணாங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாருக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த வரியிலிருந்து இந்த துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரே அப்படிங்கிற வரைக்கும் உதயநிதி அவர்கள் ஒரு இளைஞர்களுக்கு வழிவிடணும். இளைஞர்கள்னு யார் யாரு, முதியவர்கள்னு யார் யாரு, அப்ப திரு ஸ்டாலின் எந்த இடத்துல வருவாரு? திமுகவோட நல்ல உறவு பேணக்கூடியவர் ரஜினி அவர்கள். அவர் ஜெயலலிதாவை எதிர்த்தவருக்குனால் நமக்கு நாளைக்கு துணை நிற்பாருங்கிற மாதிரி இருந்தாங்க. ஜெயலலிதாவுடைய ஏடிஎம்கே மேடையில் அவர் அதிகமாக இருந்தது இல்லை, சரிங்களா? ஆனால் டிஎம்கே மேடையில் நிறைய இருந்திருக்காரு, சரிங்களா? ஜெயலலிதா அவருடைய அரசு மேடையில் தான் அவர் இருந்திருக்காரு. ஆனால் திமுகவுடைய மேடையில் நிறைய இருந்திருக்காரு. இப்போ நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா உட்பட, சரிங்களா? இதே உதயநிதி சொல்லியிருக்காரு, நான் எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம், எனக்கு திமுகவுடைய தொண்டன் அப்படிங்கிறதா எனக்கு பெருமை. அப்புறம் எம்எல்ஏ ஆனார், அப்புறம் அமைச்சர் ஆனார், நாளைக்கு எல்லா பதவியும் வர போறாரு. அப்போ முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் லொல்லா கட்டி. திரு உதயநிதி இளைஞர் இல்லையா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இளைஞர் இல்லையா, கௌதம சிகாமணி இளைஞர் இல்லையா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இளைஞர் இல்லையா, ஐபி செந்தில் இளைஞர் இல்லையா? ஆனா என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். நான் சொன்ன பேர்கள் எல்லாருமே இன்னொருத்தருடைய வாரிசுகள். இந்த பக்கம் திமுக தலைமை குடும்பம் தன்னுடைய வாரிசுல கொண்டு வருது. அதை யாரும் ஆட்சேபிக்க மாட்டாங்க. நீங்க உங்க ஜூனியரை கொண்டு வாங்க, நான் ஏன் ஜூனியரை கொண்டு. இந்த திரு உதயநிதி ஒரு செய்தி சொல்ல விரும்புறாரு, யாருக்கு சொல்ல விரும்புறாரு? அவங்களை யார் தடுக்க போறா? நாளைக்கு ஒரு அமைச்சரை மாற்றம் திரு ஸ்டாலின் பண்றாருன்னா இங்க எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா? 2 பேருக்கு அமைச்சர் பதவி காலி பண்றாங்க, யாரு சண்டைக்கு வந்துருவா? நம்ம ஆவடி நாசர் பதவி போச்சு, என்ன யார் பிரச்சனை பண்ணா? திரு பிடி பழனிவேல் தியாகராஜனுடைய துறை மாறிச்சு, யார் சண்டைக்கு வந்தா? அதெல்லாம் யாருமே கேட்க போறது இல்லை. அண்ட் நீங்க ஒரு சீரியஸ் நோட்ல எடுத்தீங்கன்னா திரு துரைமுருகன், திரு ராசா, திரு டிஆர் பாலு இவர்களுடைய அனுபவத்தை நீங்க புறந்தளிட முடியும். பொன்முடி அவர்கள் உதயநிதி தான் எங்களை வருங்காலத்தில் வழி நடத்தணும். ஏற்கனவே 100 முறை சொல்லிட்டாங்க. இதை திரு உதயநிதி அவர்கள் வரணும்னு சொன்னால எந்த சர்ப்ரைஸ் இல்லையே. இன்பநிதி அவர்கள் வரணுங்கிறது ரெடி ஆயிட்டாங்களே. ரஜினி அவர்கள் பேசின விஷயம், இங்கே இருக்கக்கூடிய நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அமைச்சர்கள் எல்லாத்தையுமே பொது வழியில் பேசியிருந்தார். ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து சொன்னார், இவங்களை கட்டி வைக்கிறது பெரிய வேலையாக இருக்குது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருந்தார். இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜோக் டெலிவரி பண்ணார், அவ்வளோதான். அது ஒரு நல்ல நகைச்சுவை, ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு வரி ஆரம்பிப்பார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாருக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த வரியிலிருந்து இந்த துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரே அப்படிங்கிற வரைக்கும் பயங்கரமான ஜோக்கு. அவ்வளோதான். அது திமுகவோட நல்ல உறவு பேணக்கூடியவர் திரு ரஜினி அவர்கள். கலைஞர் காலத்துலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த ஸ்டாலின் காலத்தில் தொடர்ந்து எனது நண்பருங்கிற வார்த்தை மாதிரி 2வது வார்த்தை சொல்ல மாட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எல்லா அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் சீனியர்ஸ்டே ஒரு நல்ல டச் இருக்குது அவருக்கு. ஏன்னா இவர் ரொம்ப காலமாக இருக்கிறாரு. அவர் ஜெயலலிதாவை எதிர்த்தவருங்கனால நமக்கு நாளைக்கு துணை நிற்பாருங்கிற மாதிரி இருந்தாங்க. ஜெயலலிதா அவருடைய ஏடிஎம்கே மேடையில் அவர் அதிகமாக இருந்ததில்லை, சரிங்களா? ஆனால் டிஎம்கே மேடையில் நிறைய இருந்திருக்கிறார், சரிங்களா? ஜெயலலிதா அவருடைய அரசு மேடையில் தான் அவர் இருந்திருக்கார். ஆனால் திமுகவுடைய மேடையில் நிறைய இருந்திருக்கிறார். இப்போ நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா உட்பட, சரிங்களா? அப்போ கம்பேரிட்டிவ்லி ரஜினிகாந்த் அவர்கள் டிஎம்கே குளோஸா ஏடிஎம்கே குளோஸானா அவர் டிஎம்கே தான் க்ளோஸு. அது ஐடியாலஜியாக இல்லை, நண்பர்கள் மூலமாக, நபர்கள் மூலமாக. அப்போ அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஜோக் அடிக்கிறார். ஸோ துரைமுருகனையும் வச்சுக்கிட்டு தான் நான் சொன்னார். அவர் ஒன்றும் புறம்பேசி இல்லையா, ஆள் இல்லாமல் அந்த துரைமுருகன் ஒன்று ஜாக்கிரதை அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. இட் வாஸ் ஏ ஓப்பன் டாக். அது ஒரு ஜோக், அது ஒரு நகைச்சுவை. அதில் நீங்கள் சீரியஸாக இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், என்ன இருக்கணும், அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான விஷயம்லாம் இல்லை. அது ஒரு பிளைன் ஜோக் சார். அதை இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ஒரு பொது மேடையில் பேசுகிறப்ப அந்த நேற்று பேசின விஷயத்த ஒரு கோட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இளைஞர்களுக்கு வழிவிடணும், இளைஞர்கள் கையில் எங்களுக்கு இதையும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இன்றைக்கி அதை இன்ஸ்பயர் பண்ணி பேசியிருக்காரு. இப்போ இளைஞர்கள்னு யார் யார், முதியவர்கள்னு யார் யார், அப்போ திரு ஸ்டாலின் எந்த இடத்துல வருவார்? உங்களுக்கு புரியுதுங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்கள இப்போ அவங்க கணக்கில் வச்சுங்க. திரு உதயநிதி இளைஞர் இல்லையா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இளைஞர் இல்லையா, கௌதம சிகாமணி இளைஞர் இல்லையா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இளைஞர் இல்லையா, ஐபி செந்தில் இளைஞர் இல்லையா? ஆனால் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். நான் சொன்ன பேர்கள் எல்லாருமே இன்னொருத்தருடைய வாரிசுகள். இந்த பக்கம் திமுக தலைமை குடும்பம் தன்னுடைய வாரிசுல கொண்டு வருது. அதை யாரும் ஆட்சேபிக்க மாட்டாங்க. ஓஹோ, சீனியரை பிறந்துள்ளீங்களாண்ணா, நீங்கள் உங்கள் ஜூனியரை கொண்டு வாங்க, நான் ஏன் ஜூனியரை கொண்டு வரேன், அவ்வளோதான். தலைமைக்கு யாரும் போட்டி விட மாட்டாங்க. நீங்கள் மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்துக்குங்க. நான் வேலூரில் என்னுடைய பையன் கதிரானந்த் வச்சு, நான் விழுப்புரத்தில் என்னுடைய கௌதம் சிகாமணி வச்சு, நான் திண்டுக்கல்ல என்னுடைய ஐபி செந்தில்குமார் வச்சு, அவ்வளோதான். அவங்க நான் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் ஊரில் வச்சுக்கிறோம், உங்கள் பிள்ளைங்க தமிழ்நாடு முழுக்க வச்சுக்கிறோம், இவ்வளோதான். யார் திரு உதயநிதி ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறாரு, யாருக்கு சொல்ல விரும்புகிறாரு? அவங்களை யார் தடுக்க போகிறா? நாளைக்கு ஒரு அமைச்சரை மாற்றம் திரு ஸ்டாலின் பண்ணுறாருன்னா இங்கே எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா? 2 பேருக்கு அமைச்சர் பதவி காலி பண்ணுறாங்க, யார் சண்டைக்கு வந்துருவா? நம்ம ஆவடி நாசர் பதவி போச்சு, என்ன யார் பிரச்சனை பண்ணா? திரு பிடி பழனிவேல் தியாகராஜனுடைய துறை மாறிச்சு, யார் சண்டைக்கு வந்தா?
அதெல்லாம் யாருமே கேட்க போறது இல்லை. இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க உங்க பையனை கொண்டு வந்துக்கிறீங்க, நாங்கள் எங்க பையனை கொண்டு வந்துக்கிறோம், அவ்வளவுதான். எப்படி நீ உங்க பையனை கொண்டு வரலாம் நீங்க யாருமே சொல்றீங்களா? ஸோ முதியவர்கள் அங்க இருக்கிறாங்க, இளைஞர்கள் வெளியிட்டு யார் அங்க நந்தியா இருக்கிறா, யார் தடுக்கிறா, யார் தடுக்க முடியும்? அண்ட் நீங்க ஒரு சீரியஸ் நோட்ல எடுத்தீங்கன்னா திரு துரைமுருகன், திரு ராசா, திரு TR பாலு இவர்களுடைய அனுபவத்தை நீங்க புறந்தளிட முடியாது. இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை, புரிஞ்சுங்க. அது வந்து நானா ஒரு அவுட் ஆஃப் த வே நான் வந்து ஒரு சீரியஸ் நோட்ல அவங்களுடைய அது வந்து திரு ரஜினிகாந்தும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணல, திரு ஸ்டாலினும் குறைத்து மதிப்பிடல, திரு உதயநிதியும் கேள்வி பண்ணல. அவர் வந்து அந்த கூட்டத்தில் பொறியாளர்கள் கூட்டத்தில் பேசுறாரு. அங்க 4 இளைஞர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு குஷிப்படுத்துறது. நம்ம என்ன சொல்லுவாங்க எல்லாமே, உங்களை திரு அண்ணாமலை சொல்றாரு, நானும் ஒரு தொண்டனாக, அவர் தொண்டனா, நானும் ஒரு தொண்டனாக, ஒரு காரியகர்த்தா, அதெல்லாம் குஷிப்படுத்துறதுக்கா சொல்ற விஷயம், சரிங்களா? அதே மாதிரி அவர் இதே உதயநிதி சொல்லியிருக்காரு, நான் வந்து எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம், எனக்கு திமுகவுடைய தொண்டன் அப்படிங்கிறலாம் எனக்கு பெருமைன்னார். அப்புறம் MLA ஆனார், அப்புறம் அமைச்சர் ஆனார், இப்போ நாளைக்கு எல்லா பதவியும் வரப்போறாரு. அப்போ முதல்ல அப்படித்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் லொலாக்கட்டிக்கு, அதெல்லாம் சும்மா நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறக்க. அவங்க நினைச்சா எதிரால தமிழக முதலமைச்சரோ திரு உதயநிதி அவர்களோ விரும்பினாங்கன்னு இங்கே தடுக்கிறதுக்கு அமைச்சர்கள் யாருமே கிடையாது. பொன்முடி அவர்கள் உதயநிதி தான் எங்களை வந்து வருங்காலத்தில் வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த ரஜினி அவர்கள் பேசி முடிச்சதுக்கு ஒன் பை ஒன்னா இது நடந்துட்டே இருக்கு. ஒன் பை ஒன்னா நடக்கல, ஏற்கனவே 100 முறை சொல்லிட்டாங்க. இதை திரு உதயநிதி அவர்கள் வரணும்னு சொன்னால எந்த சர்ப்ரைஸ் இல்லையே. இன்பநிதி அவர்கள் வரணுங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களே. அவங்க யார் மாட்டேன்னு சொன்னா, யார் கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு புரியுது? நான் சொல்றது அந்த இடத்துல டிஸ்பியூட்டே இல்லைன்னு சொல்றேன். திரு பொன்முடி அவர்கள் இன்னைக்கு சொல்லல, ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட்டத்திலே அவர் சொன்னாரு, எங்க ஊர்ல நான் பிள்ளைகளுக்குலாம் வந்து நான் வந்து சைக்கிள் கொடுத்தேன், அப்போ அவங்க சார் லேப்டாப் வரலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, உதயா வரும்போது எல்லாமே சேர்ந்து நான் சொன்னேன். அவர் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றாரு. அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க, யாருக்குமே செகண்ட் தாட் கிடையாது. திரு துரைமுருகனே என் மடியில வளர்ந்த என் பேர குழந்தை மாதிரி வந்து உதயா இன்னைக்கு முதலமைச்சராக பார்த்து சந்தோஷப்படுறேன், இன்னைக்கு துணை முதலமைச்சராக பார்த்து சந்தோஷப்படுறேன், இன்னைக்கு அவருக்கு முக்கியமான துறை கிடைக்கிற பார்த்து சந்தோஷப்படுறேன், அதுதான் சந்தோஷம் தான் பட போறாரு, அப்படிதான் சொல்ல போறாரு. நோபடி வில் சேலஞ்ச், யாருக்குமே இங்க சேலஞ்ச் கிடையாது. திரு பொன்முடி சொல்லிட்டாரு, அதுல ஏதாவது மெசேஜ் இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரு ரகசிய உறவுல இருக்காங்க. அதனால தான் கலைஞருடைய நாணயத்தை வந்து நூற்றாண்டு நாணயத்தை வந்து பிஜேபி முன்னெடுத்து நடத்தினாங்க, வெளியிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் ஒரு பொதுவெளியில் வைக்கிறார். திமுக வந்து பிஜேபியோட பி டீமு, ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட பி டீமு, நாம் தமிழர் பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டாங்க. அது இருக்கிறது ஒரே ஒரு டீம் தான் பிஜேபியில். அந்த டீமுக்குள்ள கட்சிக்குள்ள நிறைய டீம் இருக்கும், கட்சிக்குள்ளே இவ்வளவு டீம் வந்து ஆளாள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்போ நேற்று வரைக்கும் நீங்கள் ஏடிஎம்கேயும் பிஜேபி அலைன்ஸ் இருந்தீங்களா? அப்போ நீங்கள் எந்த டீமு? ஒரு அரசியல் நாகரிகமான நிகழ்வை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஜெயலலிதா அவர்கள் மீது திரு நரேந்திர மோடி அவர்கள் பற்றும் பாசம் வச்சிருந்தார், எல்லாருக்கும் தெரியும். புரோட்டோகாலை மீறி அவர் வந்து பார்த்தார், ஒரு சீஃப் மினிஸ்டரை, ஒரு பிரைம் மினிஸ்டரை வீடு தேடி வந்து பார்த்தார். சீஃப் மினிஸ்டர் கூட இல்லாத கருணாநிதி அவர்களை போய் வீடு திருப்பி போய். ஸோ அவங்க வந்து ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கிறாங்க. அது உங்களுக்கு ஏன் உறுத்துது? நீங்களும் தான் நாகரிகத்தை கடைபிடிக்கணும், எல்லாரும் தான் நாகரிகத்தை கடைபிடிக்கணும். எதிர்கட்சிகள் சேர்ந்து வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் மரியாதை கொடுத்து பேசணும். அதை நீங்க செய்யாம உட்காந்துட்டு அவங்க போனதை வச்சுட்டு அது பி டீம்னா யாரும் நம்ப போறதில்ல. திமுகவுக்கான அரசியலே நான் பிஜேபி இருக்கலாம் இருக்குதுன்றேன். திமுகவே பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் பண்ணுது, ஏடிஎம்கே புறந்தள்ளிட்டு பிஜேபி பற்றி தான் பேசுது. பிஜேபி தான் பாசிசம், பிஜேபி சர்வாதிகாரம், பிஜேபி மதவாதம், பேய் பிசாசு பூச்சாண்டி அப்படின்னு பிஜேபியே ஃபோக்கஸ் பண்றது மூலமா பிரதானமான எதிர்கட்சி. இப்போ தம்பி வந்து எதிர நிற்கிறாரு, நான் அவரையே பார்க்காம நான் இவர்கிட்டயே பேசிட்டு இருந்தேனே, அவர் என்ன நான் இவ்வளவு நேரமா நிற்கிறேன், நம்மளை கவனிக்க மாட்டாரு சார் அப்படின்றார். அந்த சார் அவர் கவனி, அது இன்சல்ட். அது அப்படி ஏடிஎம்கே அவ்வளோ பெரிய முயற்சி பண்ணிட்டு அதற்கு டிஎம்கே ரியாக்ட் பண்ணாம இருக்குங்க, அது டிஎம்கே இஸ் இன்சல்ட்டிங் ஏடிஎம்கே. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC.